Happy morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா லித்தோஸ்பியர் எண்டோஜெனடிக் ப்ராசஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், ஸ்பேர் ஆஃப் த எர்த் அண்ட் க்ரஸ்ட், மென்டல் கோர், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ராக்ஸு, பாறைகள். இப்போ பாறைன்னு சொல்லும்போது the crust is a storehouse of rocks and aggregate of minerals on the earth. Crust is called rock. புவி மேலோடு பாறைகளினுடைய உறைவிடமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தாதுக்கள்லாம் சேர்ந்த கலவை புவி மேலோட்டின் மீது பாறைகள் மற்றும் தாதுக்களினுடைய கலவைகளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாறையாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The earth crust it may be hard and compact like granite or soft as clay or loose as sand அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாறைன்னு சொல்லும்போது திடமானதாகவோ கிரானைட் போன்றோ மென்மையாகவோ அல்லது மணலாகவோ அல்லது துகள்களாகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை தான் பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The rocks based on formation rocks are classified as 3 types. There are igneous rocks, sedimentary rocks and metamorphic rocks. அப்போ igneous rocksன்னு சொல்லும்போது தீப்பாறைகள், sedimentary rocks அப்படின்னு சொல்லும்போது இந்த படிவு பாறைகள், அண்ட் தேர்ட் ஒன் metamorphic, அதாவது உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லலாம். igneous rocks அப்படின்னு சொல்லும்போது the word igneous is derived from the Latin word igneous means fire. The interior of the earth contained by hot melted material called magma. அதாவது igneous அப்படின்னு சொல்லும்போது இது லத்தீன் சொல்லிருந்து நெருப்பு என்ற பொருள்படும். igneous அப்படின்னு சொன்னால் லத்தீன் வேர்டு, அது நெருப்பு அப்படின்னு பொருள்படும். புவியினுடைய உள் ஆழத்தில் பாறைகள் உருகிய நிலையில் காணப்படுவது தான் என்ன சொல்கிறாங்க மேக்மா. தட் இஸ் கால்ட் பாறை குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாறை குழம்பு அப்படின்னு சொல்லும்போது புவி மேலோட்டில் வெளிப்படக்கூடிய அந்த லாவா அப்படின்றது வெப்பம் தணிவதால் அது வெப்பம் தணியும் போது it refer to the lava, the surface cool down and gets solidified and rocks called igneous rocks அப்படின்னு சொல்கிறாங்க. Granite and basalt are examples of such rocks. Igneous rocks are also called primary or mother rocks அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த புவியின் மேலோட்டில் வெளிப்படக்கூடியது குழம்பானது லாவா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்போ அந்த புவி குழம்பு, அதாவது பாறை குழம்பு வெப்பம் குளிர் ஆகும்போது அது என்ன செய்யுது, இந்த குழம்பு பாறையாக மாறுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ். These sedimentary rocks are named after the Latin word sediment, means settle, river, glacier, and means grave bites of rock and soil, and they deposit them in the layers. அதாவது படிவு பாறை அப்படின்னு சொல்லும்போது செடிமெண்ட் அப்படின்ற லத்தீன் சொல்லியிருக்க படிதல் என்று பொருள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த படிதல்னு சொல்லும்போது இந்த பாறைகள் சிதைவுற்று துகள்களாக, அதாவது ஆறுகளாக இருக்கலாம், பனியாறுகளாக இருக்கலாம், காற்று போல இது மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யப்படுறது, அந்த படிதல் கடத்தப்பட்டு அந்த துகள்கள் பாறை துகள்கள் படிவு அடுக்குகளாக படிய வைக்கப்படுகிறது. இந்த மாதிரி படிய வைக்கப்பட்ட படிவுகள் தான் பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த படிவுகள் என்ன ஆகுது அப்படின்னா தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் இந்த தொல்லுயிர் ஃபோசில்ஸ் அது என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே படிவுகளாக மாறுது. igneous rocks also called the primary or mother rocks because all the rocks are indirect formed from them. After a few million years these deposits harden into compact rocks are called sedimentary rocks. The bodies of plants and animals that fall on the deposit head embedded in the layers and form fossils, sandstone, limestone, chalk, gypsum, coal and conglomerate. An example of sedimentary rocks. அப்போ
இந்த மாதிரி படிவ பாறைகளுக்கு உதாரணம் சொல்லும்போது மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்பு, ஜிப்சம், நிலக்கரி, அந்த காங்க்ளோமெரிட்ன்றது வந்து கூட்டு பாறைகள், இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டமார்பிக் ராக்ஸ். அப்போ உருமாறிய பாறைகள், அதுக்கு பேர் வந்து உருமாறிய பாறைகள். மெட்டமார்பிக் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் derived from the word metamorphism. மெட்டமார்பிசம் அப்படின்ற சொல்ல இருந்து மெட்டமார்பிக் அப்படின்ற சொல் வந்து அந்த சொல்கிறாங்க, which means changes of form when igneous or sedimentary rock are subject to extreme heat and pressure. They undergo a complete change in their form and character. மெட்டமார்பிக் அப்படின்ற சொல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய பொருள் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படும் பொழுது அதனுடைய அமைப்பு, குணாதிசயங்கள் அதெல்லாம் வந்து மாற்றம் அடையுது. அப்போ இந்த மாதிரி உருவாகக்கூடிய பாறைகள் வந்து உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதில் கிரானைட், நீஸ், பசால்ட், சிஸ்ட், இந்த மாதிரி சுண்ணாம்பு பாறைகள் வந்து நிறைய கலவைகளாக லைம்ஸ்டோன் டு மார்பிள் அண்ட் சாண்ட்ஸ்டோன் டு குவார்ட்சைட், அப்போ மணற்பாறை குவார்ட்சைட் பாறையாக வந்து மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாறைகள், அதாவது பாறைகள் சொல்லும்போது அதாவது புவிப்புற செயல்முறை ஜாமெட்ரிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது அதாவது the forces that act from the earth interior towards the earth surface are called the internal process or endogenetic process ன்னு சொல்கிறாங்க. அதாவது புவியின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது மறுபடியும் உருவாகும் போது இரண்டு முதன்மை செயல்களாக பங்காற்றுகிறது. ஒன்று அகச்செயல், இன்னொன்று புறச்செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது the internal process என்னது generate heat and reject material from deep below the earth crust. Internal radioactivity is the principal sources of power for this process. அதாவது புவியினுடைய வெகு ஆழத்தில் உருவாகக்கூடிய வெப்பத்தினால் புவியின் மேலோட்டின் மேலே வந்து காணப்படும் பொருள்கள் வந்து வெளித்தள்ளப்படுகிறது. இந்த செயல்களினால புவியின் உள்ளே உள்ள கதிர்வீச்சு முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The movement of tectonic plates is due to the thermal energy from the mantle. Now we have a better understanding about the plate movements and its relation to earthquake and volcanic activities. அதாவது இந்த செயல்கள் வந்து பூமியின் உள்ளே வந்து கதிர்வீச்சு முக்கியமாக பங்கு வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ், அதாவது புவி தட்டுக்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னது, கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ் ஹேர் த பிளேட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர், த சம்டைம்ஸ் எ பிளேட் சிங்க் அண்டர் another. The location where the sinking of a plate occurs is called a subduction zone. Bold mountain Himalayas. அப்போ பாறைக்கோளம் சொல்லும்போது லித்தோஸ்பியர், அது புவி தட்டுக்களாக பிரிக்கப்பட்டது. இந்த புவி தட்டுன்னு சொல்லும்போது மேஜர் பிளேட்ஸ் முதன்மை புவி தட்டுக்கள், மைனர் பிளேட்ஸ் சிறிய புவி தட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டு இரண்டாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த புவித்தட்டுகள்னு சொல்லும்போது ஒன்றோடு ஒன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் மற்றும் ஒழுங்கற்ற நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடலடியில் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படின்றது வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த புவித்தட்டு நகர்விற்கு வெப்ப சக்தி தான் வந்து காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து எரிமலை வெடிப்பிற்கும் இந்த புவித்தட்டுகள் வந்து நகர்வு அப்படின்றது வந்து ஒரு காரணமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ புவித்தட்டு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வகைகள், புவித்தட்டு விளம்புகளினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் புவித்தட்டு ஒன்றோடு ஒன்று மோதும்போது சில நேரங்களில் கீழ் நோக்கி சொருகுதல், அதாவது அந்த புவித்தட்டுகள் வந்து கீழே சொருகிச்சு அப்படின்னா சப்டக்ஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே சமயத்தில் டைவர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது புவித்தட்டுகள் வந்து
ஒன்றோட ஒன்று டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நிமிஷம் டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஜென்ட் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி ஹியர் த பிளேட்ஸ் ஸ்லைட் ஹரிசான்ட்லி ஆர் பேஸ்ட் ஆட் ஈச் அதர் ஜான் என்னது ஆண்ட்ரஸ் ஃபால். அதாவது புவி தட்டுகள் விலகும்போது மேக்மா எனப்படும் பாறை குழம்பு வந்து புவி கவசத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரின்னு சொல்லும்போது அந்த கண்ட நகர்வு புவி தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று கிடையாக பக்கவாட்டில் நகர்றது தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூமெண்ட்ஸ் ஆஃப் கான்டினென்டல் பிளாட்ஸ். அப்போ டியூ டு த லேட்ரல் compressional forces, the plates are forced to move upwards and downwards. This is called floating mountain formed by the folding or called fold mountain. அதாவது கிடைமட்டமாக அழுத்த விசையின் காரணமாக புவித்தட்டுகள் மேலும் கீழும் நகர்வதால் வந்து அந்த ஃபோல்டிங் மடிப்புகள் அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பிக்குது. இதன் விளைவாக மலை மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மலைத்தொடர்கள் வந்து இமயமலை, ஆல்ப்ஸ் மலை, இந்த மலைகள்லாம் இதன் விளைவாக தான் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேட் பவுண்ட்ரிஸ் அண்ட் அசோசியேட்டட் ஃபியூச்சர்ஸ். அப்போ ஒவ்வொரு இதையும் பாருங்களேன், குளோப்பில் வந்து ஒன்று அந்த கண்ட நகர்வுகள் மூலமாக இந்த இது பார்த்திங்கன்னா பெர்மியன் 250 மில்லியன் இயர்ஸ் எகோ, அதாவது 250 மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி இருந்துச்சு இந்த பான்சியா. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொரேசியா கீழே கோண்ட்வானா. இப்போ டெத்திஸ் கடல் சி அது வந்து 200 மில்லியன் இயர்ஸ் ஆகோவுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிராசிக் 145 மில்லியன் இயர்ஸ் அகோ. அப்போ எப்படி கண்டங்கள் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிடேசியஸ் 65 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு அந்த கண்டங்கள் வந்து எப்படி விலகி மாறி இருக்கு. அடுத்து லாஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் டே தற்காலம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டங்கள்லாம் என்னது ஒவ்வொரு கண்டங்களாக பிரிஞ்சு போயிடுச்சு. என்னது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆசியா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருக்கு இல்லையா. அதை தான் வந்து உங்களுக்கு லெசனில் அந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எர்த் குவேக், அதாவது பூகம்பம். அப்போ பூகம்பம் சொல்லும்போது புவியினுடைய அதிர்வலைகளினுடைய குறுக்கு வெட்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூகம்பம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ earthquake, the earthquake are generally caused by the sudden vibration in the earth crust which spread outward in all directions as waves from the sources of disturbance. The point of origin of earthquake is called a focus, the hypocenter, which generates a series of elastic waves, epicenter அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புவியினுடைய அதிர்வு மூலமாக உருவாகக்கூடிய ஒரு பூமியில் வந்து ஒரு அதிர்ச்சி, அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அலைகள் வந்து தன்னை சுற்றி வந்து துணை அலைகளை வந்து எலாஸ்டிக் வேவ்ஸ் வந்து உருவாக்குது. இந்த புவி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது மேலே உயர உயர பூமியினுடைய மேற்பரப்பில் வந்து என்ன செய்யுது, மேற்பரப்பில் அமைந்துள்ள மையத்திற்கு மேல் மையம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வந்து புவி அதிர்ச்சியினுடைய தாக்கம் பூவின் மேல் மையத்தில் தான் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா சீஸ்மிக் வேவ்ஸ், அதாவது புவி அதிர்வலைகள். அப்போ அந்த புவி அதிர்வலைன்னு சொல்லும்போது எர்த்குவேக் ஜெனரேட் த சீஸ்மிக் வேவ்ஸ். த நேச்சர், ஃபோர்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் தீஸ் சீஸ்மிக் வேவ்ஸ் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம் through which it passes. Accordingly there are 3 major types of waves அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னா புவி அதிர்வலைகள், புவி அதிர்ச்சி அந்த அது மூலமாக உருவாகக்கூடியது. இது என்னது பாறைகள்லாம் வந்து ஊடுருவி செல்லக்கூடிய பதிர்களின் வந்து தன்மை, அதனுடைய விசை, வேகம், புவியினுடைய அதிர்வலைகளின் தன்மைக்கு ஏற்ப அவைகள் வந்து
3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் வந்து என்னென்ன வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ் அண்ட் பி வேவ்ஸ். அதாவது பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது primary waves, அதாவது are the fastest of all the earthquake waves and the first to reach the epicenter. அதாவது முதன்மை அலைகள்னு சொல்லும்போது மற்ற அலைகளை விட மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முதன்மை அலைகளே வந்து புவியோட்டின் முதலில் வந்து அடைகிறது. இதுதான் வந்து இந்த அலைகள் வந்து எதெல்லாம் கடத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா these waves pass the solids, liquids and gases. அப்போ இதன் வழியாக வந்து திரவ வாயுப்பொருட்களை வழியாக பயணிக்கும். ஆனால் வேகமாக இந்த பி அலைகள் வந்து பயணிக்கிறது. இது வந்து முதன்மை அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய சராசரி வேகம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா the average velocity of 5.3 kilometers per second to 10.6 kilometer per second அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி வேவ்ஸ். அப்போ செகண்டரி வேவ்ஸ்னால் எஸ் வேவ்ஸ், அப்போ ப்ரைமரி வேவ்ஸ்னால் பி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ்னால் எஸ் வேவ்ஸ். அப்போ ட்ராவல் ஒன்லி த்ரூ த சாலிட்ஸ் these transverse waves shake the ground perpendicular to the direction in which they propagate. அப்போ இரண்டாம் நிலை அலைகள்னு சொல்லும்போது திடப்பொருள் வழியாக மட்டுமே பயணிக்கக்கூடியது. இந்த குறுக்கு அலைகள் பயணிக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லும்போது செங்குத்தான ஒரு புவி அசைவினை வந்து ஏற்படுத்துது. perpendicular to the direction in which they propagate. The average velocity of the waves 1 kilometer per second to 8 kilometer per second. அதாவது இதனுடைய சராசரி வேகம் சொல்லும்போது ஒரு வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா எல் வேவ்ஸ், அதாவது சர்ஃபேஸ் வேவ்ஸ், அதாவது ஆர் சிமிலர் டு பி வேவ்ஸ் பட் தே ட்ராவல் primarily along the ground surface. These waves travel comparatively slower and are the most destructive waves. அதாவது மேற்பரப்பு அலைகள் சொல்லும்போது இது முதன்மை அலைகளை போன்று காணப்படுது. ஆனால் இவை வந்து பூமியினுடைய மேற்பரப்பில் நீண்ட தூரம் வந்து பயணம் செய்யக்கூடியது. இவ்வலைகள் வந்து மற்ற அலைகளை விட வேகம் குறைவானவை. இவை அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இதன் சராசரி வேகம் சொல்லும்போது 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சுனாமி. இப்போ சுனாமின்னு சொல்லும்போது ஆழிப்பேராலை அல்லது கடற்கோள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்துச்சு இல்லையா, மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து விட்டு சென்றது. The tsunami word is Japanese term meaning the harbor waves. அப்போ சுனாமி அப்படின்னு சொல்லும்போது துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த சுனாமி அப்படின்ற வேர்டு வந்து ஜப்பானிய சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கடலடியில் தோன்றக்கூடிய புவி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது சப்மரைன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது எரிமலை செயல்பாடு மற்றும் கடலோர பகுதிகளில் நடைபெறக்கூடிய கடலின் பெரிய அலைகள் வந்து உருவாகுது. இந்த அலைகளுடைய சராசரி இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மணிக்கு வந்து sea waves caused by the earthquake, submarine explosion and the landside. These waves travel at the great speed more than 500 km per hour. அப்போ பார்த்துக்குங்க, and the length of the waves exceed 600 kilometers. அப்போ மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது இந்த அலைகளுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அலைகள் வந்து கடற்கரையை அடையும் பொழுது these waves reach to the height of more than 50 meter near the seashore and the capable of causing destruction along the coastal area. அப்போ இந்த 15 கடற்கரை அடையும் பொழுது 15 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து காணப்படும் சொல்கிறாங்க. அப்போ இந்த கடற்கரையோர பகுதியில் அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி அலைகள் வந்து சொல்கிறாங்க. The 2004 Indian Ocean earthquake that caused the tsunami is the 6th deadliest natural disaster which travel at a speed of 600 km per hour with an estimated toll of 2,80,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பேரலை அப்படின்னு சொல்லும்போது 2004
என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இந்திய பெருங்கடலில் ஒரு ஆழி பேராலை அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமியை உருவாக்குது. இது இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு, அதாவது யுரேஷிய தட்டு, இந்த காண்டினென்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒன்றோட ஒன்று உராய்ந்து இந்த ரிக்டர் அளவில் பார்த்தீங்கன்னா 9 பதிவானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பேரலை வந்து 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செஞ்சு சுமார் 2,80,000 பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. இந்தோனேஷியாவுக்கு அருகில் வந்து அதிகாலை வந்து 00.58 மணி அளவில் தோன்றிய புவி அதிர்ச்சியால் உண்டான மிகப்பெரிய ஒரு ஆழி பேராலை. இது சென்னை கடற்கரைக்கு வந்தடைய வந்து 7 மணி நேரம் வந்து எடுத்துக்கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துங்க, இங்கே இந்தோனேஷியாவிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு அது என்ன ட்ராவல் பண்ண 7 hours தான் எடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அதுவரை இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதோட கண்டினியூஷனை வந்து பார்க்கலாம். வல்கோனாஸ்.